பெரியோர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான அன்பு தாய்மார்களே, புரட்சி தலைவரின் இரத்தத்தின் இரத்தமான புரட்சி தலைவியின் வழிவந்த சிங்கங்களான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 78ஆம் ஆண்டு பிறந்த நாளில் உங்களை எல்லாம் சந்தித்ததில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சி சிறப்புடன் அமைய ஒற்றுமொழியோடு பணியாற்றிய கழக தொண்டர்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு அம்மாவுடைய பிறந்த நாள், 78ஆம் ஆண்டு பிறந்த நாள். இந்த நேரத்தில் நான் நிறைய விஷயங்களை உங்களுக்கெல்லாம் சொல்லணும்னு தான் இங்கே வந்திருக்கிறேன். ஏன்னா அம்மா மறைவுக்கு பிறகு நம்ம கட்சியில் எவ்வளவோ பிரச்சனைகள் என்னென்னமோ நடந்துச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் அவர்களை பற்றியும் நான் சில விஷயங்களை சொல்லணும். புரட்சி தலைவர் அவர்கள் தன்னை சினிமாவில் நடித்து கொண்டிருக்கும் போது தன்னை திமுகவில் அண்ணாவின் மேல் கொன்ற பற்றால் தன்னை இணைத்து கொண்டார். அவர் அந்த திமுக வளர்ந்ததுக்கே புரட்சி தலைவர் தான் காரணங்கிறது அண்ணாவுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அண்ணா புரட்சி தலைவரை தன்னுடைய இதயக்கனி அப்படின்னு சொல்லி வச்சிருந்துச்சு, பாராட்டி சீராட்டி வச்சிருந்தார். அண்ணாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய் அவர் மறைந்த பிறகு திமுகவில் யார் தலைமை ஏற்கிறது, யார் முதல்வர் ஆகிறது அப்படிங்கிற ஒரு நிலை வந்தப்போ புரட்சி தலைவரும் அண்ணா இருக்கும்போதே திமுகவில் சட்டமன்றத்துக்கு நின்று எம்எல்ஏவாக இருக்கார் அந்த சமயம். அதனால் புரட்சி தலைவர் என்ன சொல்கிறாரு, கருணாநிதி இருக்கட்டும், அவருக்கு எல்லாருடைய சப்போர்ட்டும் தேவைன்னு புரட்சி தலைவரே எல்லார்கிட்டையும் போய் பேசி புரட்சி தலைவர் தான் கருணாநிதியை முதலமைச்சர் ஆக்கினார். ஆனால் என்ன ஆச்சு, கொஞ்ச நாள் பார்த்தாரு கருணாநிதி, முதலமைச்சர் சீட்டு கிடச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அவர், வழக்கம் போல தான் என்ன செய்கிறாரு, புரட்சி தலைவரை எப்படியாவது இந்த கட்சியை விட்டு வெளியில் நவத்திடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அதனால் என்ன பண்ணுறாரு, அவரை கட்சியை விட்டு நீக்கிறாரு. புரட்சி தலைவர் வெளியில் எல்லார்கிட்டையும் சொல்கிறார், அப்பா அவர் என்னை நீக்கிட்டாரு, நான் சினிமாவில் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கள்லாம் ஒரு முடிவு பண்ணி நல்லபடியாக செயல்படுங்கிறார். புரட்சி தலைவரோட வந்தவங்களாம் என்ன சொல்கிறாங்க, அன்னைக்கு திமுகவில் இருக்கிற தொண்டர்களும் யாருன்னு பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவருடைய மன்றத்து ஆட்கள் தான், அதான் திமுக. அப்போ என்ன சொல்கிறாரு, மற்றவங்க யாரும் கேட்கல, இல்லை நீங்கள் வந்தாகணும், நீங்கள் ஒரு கட்சி துவங்கி நீங்கள் நடத்தி ஆகணுங்கிறாங்க. புரட்சி தலைவர் அந்த மாதிரி ஒரு எண்ணமே அவர்கிட்ட இல்லை. அதனால் என்ன ஆகுது, புரட்சி தலைவருக்கு கையில் கச்சோ ஒன்றும் இல்லை.
அப்போ என்ன சொல்கிறாரு, அனகாபுத்தூர் ராமலிங்கம்னு ஒருத்தர், அவர் தலைவர் மேலே ரொம்ப பாசம் உள்ளவர். அவர் ஒரு கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, தலைவர்கிட்ட அதை கொண்டாந்து கொடுத்து நீங்கள் இந்த கட்சியை எடுத்து நடத்துங்கிறார். அந்த கட்சி தலைவர் ஆரம்பித்தது இல்லை, அனகாபுத்தூர் ராமலிங்கங்கிறவர் ஆரம்பித்த கட்சி அது. அதுக்கப்புறம் தலைவர் எடுத்து அதை நடத்துகிறார். முதல்ல திண்டுக்கல் தேர்தல் வருது நாடாளுமன்றத்துக்கு. அதில் மாயாத்தேவரை நிறுத்தி அப்போ ரெட்டை இலை சின்னம், சுயேட்சை சின்னம், அதை எடுத்து நின்று வெற்றி பெறாங்க. முதல் வெற்றி. அதுக்கப்புறம் தலைவர் சட்டமன்ற தேர்தல் இதிலெல்லாம் நின்று வெற்றி பெற்று 3 முறை தலைவர் ஆட்சி பண்ணுறார். அதில் ஒரு முறை பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் அமெரிக்காவில் இருந்தார். அப்போ எல்லாம் அம்மாவை அரசியலுக்கு கொண்டு வந்துட்டார். அம்மா கொள்கை பரப்பு செயலாளராக இருக்காங்க. அந்த சமயத்தில் பிரச்சாரம் எல்லாம் அம்மா போய் பண்ணுறாங்க. தலைவர் உயிரோடு வருவார், உங்களையெல்லாம் பார்ப்பார், நான் சொல்கிறத நம்பி ஓட்டு போடுங்கங்கிறாங்க. ஏன் அந்த வார்த்தை சொன்னாங்கன்னா, கருணாநிதி ஒரு பக்கம் பிரச்சாரத்தில் என்ன சொல்கிறாரு, தலைவர் இறந்து போயிட்டார், அவரை ஐஸ் பெட்டியில் வச்சுருக்காங்க, அதனால் இந்த அம்மா பொய் சொல்லுது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் மக்களை திசை திருப்பினார். ஆனால் அதெல்லாம் நடக்கலை. நல்லபடியாக தலைவர் வெற்றி பெற்று பதவி ஏற்றுக்கிட்டார். இப்படி தான் அதிமுகவுடைய வரலாறு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, 87ல் தலைவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய் தலைவர் மறைகிறார். டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி. அந்த நேரத்தில் அம்மா கொள்கை பரப்பு செயலாளராக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போகிறாங்க. போய் நம்ம கழக தொண்டர்களோட அம்மா பயணிக்கிறாங்க. பார்ட்டி ஆஃபீஸில் உட்காந்துட்டு அம்மா பேருக்கு பக்கத்தில் வெறும் கோப்பாசான்னு போட்டுக்கிட்டு உட்காரல, வேலை செஞ்சாங்க. கட்சி தொண்டர்களுடைய குறைகள் எல்லாம் கேட்டு தலைவர் இருக்கும்போது அவருக்கு என்னென்ன பிரச்சனை இந்த குடும்பத்தில், இவங்க வீட்டுக்கு வேலை வாய்ப்பு கேட்குறாங்க அப்படிங்கிறலாம் சொல்லி அவங்களுக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அதனால் அந்த தொண்டர்களுக்கு அம்மா மேலே ஒரு தனி பிரியம். இது மந்திரியாருங்களுக்கு தெரியலை. ஏன்னா அவங்க நம்ம கட்சி ஆஃபீஸ் பக்கமே வரமாட்டாங்க யாரும். ஏன்னா அம்மாவை அப்பப்போ போய் பார்க்குறப்ப நான் போய் அம்மாவை அழைக்கலாம் போயிருக்கேன், அதனால் எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் தலைவர் மறைஞ்சோன்னே என்ன ஆகுது, நம்ம மந்திரிங்க எஸ்சி சோமசுந்தரம், இன்னொரு மந்திரி ஆர்.எம். வீரப்பன், அவங்க தான் சீனியரு. 2 பேருக்கும் என்ன ஆசை, யாராவது ஒருத்தங்க அவங்கவுங்க தனியாக நினைக்கிறாங்க நம்ம முதலமைச்சர் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி அம்மாவை தவிர்க்கிறாங்க. தலைவர் மறைஞ்சி அங்கே வீட்டு காரியம்லாம் செய்கிறாங்க ராஜாஜி ஹாலில். ஆனால் அம்மாவுக்கு அனுமதி இல்லை. அங்கே நாங்கள் தான் கூட நிற்கிறோம். இராணுவ வண்டியில் கொண்டு போய் வச்சதும் இராணுவத்தோட கண்ட்ரோலில் வந்துடும், அப்போ நீங்கள் வண்டியில் மலர் வளையம் வையுங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் நாங்கள் அதுக்கப்புறம் தான் போய் தலைவருக்கு அம்மா வைக்கிறாங்க. அப்போ ஆர்.எம். வீரமன் மந்திரியாக இருந்தவருக்கு துணையாக இருக்கிற 2-3 கட்சி ஆட்கள் போய் அம்மாவை இழுத்து தள்ளி விடுறாங்க. கீழே உட்காந்து நான் தான் பிடிக்கிறேன் அம்மாவை. இதெல்லாம் நடந்துச்சு. அதனால் அதுக்கு பிறகு
என்ன ஆகுது? அந்த அவங்க எல்லாரும் மத்தியிலையும் அம்மாவை பிடிச்சி தள்ளி விட்டதும் நான் மனசுக்குள்ளே சின்ன பொண்ணு ஒரு சபதம் எடுக்கிறேன். நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிட்டீங்க அம்மாவை, இதே அம்மாவை இந்த அதிமுகல முதலமைச்சர் ஆக்கி காட்டுவேன். நீங்கள்லாம் வரிசையா வந்து வீட்டில் நிற்பீங்க. அந்த கால வெகு தூரத்தில் இல்லை அப்படிங்கிறத மனசுக்குள்ள நினச்சேன். இப்போ நினச்சிட்டு போலீஸ் கமிஷனர் வந்து சொல்கிறாரு, இதுக்கு மேலே இங்கே அம்மாவை நிற்க வச்சுக்கிட்டு இருக்காதீங்க, அம்மா உயிருக்கு ஆபத்து, அம்மாவை உடனே வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்கன்றாரு. நாங்கள்லாம் என் குடும்பத்தை சேர்ந்தவங்க கூட இருந்தாங்க, கட்சி தொண்டர்கள்லாம் இருந்தாங்க, அவங்களெல்லாம் கிட்டையே அனுமதிக்கலை. அவங்கெல்லாம் வெகு தூரத்தில் நிற்கிறாங்க. நாங்கள் அம்மாவை அழைச்சிட்டு போயஸ் கார்டை வீட்டுக்கு கொண்டு போனோம். அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க, இது வேண்டாம், இந்த அரசியல் எனக்கு வேண்டாம், இவங்கெல்லாம் வந்து என்னை கேவலப்படுத்துகிறாங்க, நான் தலைவர் வந்து உடல்நிலை சரியில்லை, நீ கூட வந்து உதவியாருன்னு சொன்னார், அதுக்காக தான் நான் வந்து இருந்தேன், அதனால் இது வேணான்ட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், உங்களை சீண்டிட்டாங்க, அதனால இவங்களை நம்ம சும்மா விடக்கூடாது, ஒரு முறை நாள் நம்ம வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி குடிவாதம் பண்ணி இருக்க வச்சு, அதுக்கப்புறம் அம்மா வந்து தேர்தல் காலத்துக்கு வராங்க. அப்போ நம்ம கட்சி இப்போ இருக்கிற மாதிரி தான் ரெண்டாக பிரியுது. பிரிஞ்சு சேவல் புறா தனித்தனியாக நின்னோம். சேவல் 27 தொகுதியில் வெற்றி பெற்று முதல் பெண் எதிர்கட்சி தலைவராக அம்மா ஆகுறாங்க தமிழ்நாட்டில். அதன் பிறகுதான் திரும்ப தேர்தல் வருது, எதிர்கொள்கிறோம், வெற்றி பெற்று 91 முதல்வர் ஆகிறாங்க. அது மாதிரி அம்மா கிட்டத்தட்ட 15 வருஷம் தமிழ்நாட்டு மக்களுக்காக முதல்வர் ஆகி எண்ணற்ற திட்டங்களை எல்லாம் செஞ்சுருக்காங்க. அதில் கூட இருந்து எல்லா நல்லது கட்டையும் பார்த்தாலும் நான். தொடர்ந்து எழுச்சியுரையாற்றிய புரட்சி தாய் சின்னம்மா, புரட்சி தலைவர் மறைவுக்கு பின்னர் புரட்சி தலைவி அம்மாவை முதலமைச்சராக்க வேண்டும் என்று சபதம் ஏற்றதாக கூறினார். அதன்படி முதலமைச்சரான புரட்சி தலைவி அம்மா எண்ணற்ற திட்டங்களை மக்களுக்காக செய்ததாக பெருமிதம் தெரிவித்தார். உடல்நலக் குறைவால் அம்மா இறந்த பின்னர் தம்மை கழகத்தின் பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சராகவும் பொறுப்பேற்க அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருந்ததாக கூறிய புரட்சி தாய் சின்னம்மா, பெங்களூரு சிறையில் இருந்தபோதும் விடுதலையான பின்னரும் தம்மால் முதலமைச்சராக்கப்பட்டவரால் தமக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடியையும் கழக தொண்டர்களிடம் பகிர்ந்து கொண்டார். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. 2016 தேர்தல் முடிஞ்சு 72 நாள் ஆஸ்பத்திரியில் இருக்கோம். நான் வீட்டுக்கெல்லாம் அழைச்சிட்டு வர்றதுக்கு நல்ல நாள் பார்த்து வச்சுருக்கோம். திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துருச்சு. அதில் தான் அம்மாவுக்கு இப்படி ஆனது. ஆனால் வெளியில் என்னென்ன கதை கட்டி விட்டாங்க நம்ம எதிரியெல்லாம், இந்த அம்மா தான் கொண்டுட்டு அப்படின்னாங்க. இதெல்லாம் வந்து யாராவது நம்புவாங்களா? நீ வந்து அரசியலுக்காக நீங்கள் செஞ்சீங்கன்னா அது எப்படி உண்மையாகும்? அது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். திரும்ப என்ன ஆகுது, அம்மா மறைஞ்சதும் அன்னைக்கு ராத்திரி நம்ம மந்திரிகள்லாம் வராங்க. வந்து என்ன சொல்கிறாங்க, சின்னம்மா நீங்கள் முதல்வர் ஆகிங்க. அப்படி தான் எல்லாரும் வந்து சொன்னது.
எல்லா எம்எல்ஏக்களும் வந்து சொன்னது. இது எல்லாமே அந்த தனியார் ஆஸ்பத்திரியில் நடக்குது. நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், நான் வந்து ஒரு அரசியல்வாதிகிட்ட பழகுனா மாதிரி நான் பழகவே இல்லை. என்னோட சொந்த உடன் பிறந்த அக்காவாக நினச்சிட்டேன். அதனால நான் என்ன சொல்கிறேன், அக்கா இறந்து இப்படி இருக்கு, இப்போ நான் போய் முதலமைச்சராக நான் பதவி வைக்க முடியாது. அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அவங்க முறைப்படி நான் வீட்டில் செய்ய வேண்டியது இருக்குது. அதனால் வேணாம், முன்ன இருந்த மாதிரியே பன்னீர்செல்வம் இருக்கட்டும், மற்ற அமைச்சர்கள்லாம் அப்படியே இருக்கட்டும். இடையில வந்து செங்கோட்டையனை எடுத்திருந்தாங்க, அதனால் அதை மட்டும் சொன்னேன். செங்கோட்டையனை நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ இருக்கிறவங்க முதல்ல பதவி ஏற்றுருங்கன்னு சொல்லி நைட்டே போய் ராத்திரியே போய் பதவி ஏற்கிறாங்க. இதான் நடந்துச்சு. ஒரு வாரம் 10 நாள் ஆச்சு. பன்னீர்செல்வத்து மேலே ஒன்றும் குறை இல்லை. அவர் ஒழுங்காக தான் அவர் போயிட்டு இருந்தார். ஆனால் சுற்றி இப்போ இருக்கிற கும்பல் இருக்குல்ல, அங்கே அதெல்லாம் என்ன பண்ணுது, வந்து என்கிட்ட ஒரு வாரம் கூட ஆகலை, என்ன வந்து சொல்கிறாங்க, போயஸ் கடை வீட்டுக்கு வந்து, அம்மா அவர் போக்கு சரியில்லை. என்னையா போக்கு சரியில்லை, அவர் நல்லா தானேயா பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லைம்மா சரியில்லைம்மா, வந்து நீங்கள் வந்து இப்போ கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஆகணும், நீங்களே வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை கொண்டாந்து காலையில் 6 மணிக்கு வருவாங்க, திருப்பி பார்த்தீங்கன்னா மத்தியானம் 3 மணிக்கு வருவாங்க, திருப்பி சாயந்தரம் வருவாங்க. இதை நான் வெளியில் சொல்லலை. இப்போ எனக்கு நீங்கள் இருந்தால் தான் சரியாக வரும், அத்தனை பேரும் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் இருந்தால் தான் சரியாக வரும், நீங்கள் இருந்தால் தான் சரியாக வரும், இவர் இருந்தால் சரியாக வராது அப்படிங்கிறாங்க. பொதுச் செயலாளர் நீங்கள் ஆகணும். இல்லைப்பா, நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒருத்தங்க இருங்க, நல்லபடியாக நடத்துங்க. அப்படித்தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். எனக்கு அம்மா இறந்த துக்கம் என்னால் மறக்க முடியல, நீங்கள் நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்கிறேன். இல்லைம்மா நீங்கள் வந்தாகணுங்கிறாங்க. சரின்னு சொல்லி அதுக்கப்புறம்தான் அவங்களே என்னை வந்து தொந்தரவு பண்ணி பொதுக்குழுவை கூட்டி அங்கே என்னை பொதுச் செயலாளராக நியமனம் பண்ணி வீட்டில் கொண்டாந்து கொடுத்து என்ன ஆஃபீஸுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. இதுதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், நாங்கள்லாம் வேலை செய்கிற ஆள், அதனால் என்ன பண்ணேன், பேச்சாளர்கள் எல்லாம் மாவட்ட வாரியாக வர சொல்லி எல்லாரையும் பார்க்குறேன். நான் 2-3 நாள்லேயே எல்லாரையும் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். மாவட்ட அமைப்புகளை கூப்பிட்டு காலையில் ஒரு மாவட்டம், மத்தியானம் ஒரு மாவட்டம்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. திருப்பி வந்து அதே குறை அவர் மேலே, அவரையும் கூப்பிட்டேன் ஒரு நாள், பன்னீர்செல்வத்தையும் வர சொல்லி, அமைச்சர்களாக இருக்கிறவங்க அத்தனை பேரையும் வர சொல்லி போயஸ் கார்டை வீட்டுக்கு எல்லாரையும் ஒன்றா உட்கார வச்சு, என்ன பன்னீர்செல்வம் செய்கிறார் சொல்லுங்கள், நேராக சொல்லுங்கள், நான் கேட்கணும் அப்படிங்கிற. இல்லை நாங்கள் இதோ போய் கேட்டோம், ஏதோ ஒரு போலீஸ் அதிகாரியை மாற்றணும்னு ஒரு மந்திரி சொல்லியிருந்திருக்கார். அவர் நல்ல அதிகாரி இல்லை, அம்மா இருக்கும்போதே ஒதுக்கி வச்ச மனுஷன். நான் டக்குன்னு சொன்னேன், அம்மாவே சரியில்லைன்னு சொல்லி ஒதுக்கி வச்சவரை எப்படி போட முடியும், அதில் ஒன்றும் தவறு இல்லை பன்னீர்செல்வம் சொன்னதில்ல அப்படின்னு நான் அந்த மந்திரிக்கே எடுத்து சொல்கிறேன். இதெல்லாம் போய் ஒரு குறையாக சொல்லலாமா அப்படின்னு சொல்கிறேன். அம்மாட்ட ஒரு பழக்கம், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கட்சிக்காரவங்க தலையீடு இருக்கக்கூடாது, அப்படி தான் நடத்துனாங்க. அதனால தான் திருட்டு இல்லை, பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தது.
மந்திரிகளுக்கு அது வேலை இல்லை. போலீஸ் ஸ்டேஷனில் யாரை போட்டால் உங்களுக்கு என்னம்பாங்க அம்மா. நானே என் காதால் கேட்டிருக்கேன். அதனால் நல்ல அதிகாரிகளை தான் போடணுன்றுவாங்க. இப்போ அம்மா இல்லை என்னன்னா அவங்கவுங்க சீட்டை கொடுத்து போடுன்னு இருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, இல்லை அது அம்மா சொன்னது, அது அப்படியே தான் போகணுன்னு இருக்காரு. அவர் மேலே அதில் தப்பு இல்லை. நானாக இருந்தாலும் அதை தான் செய்வேன். இப்படி ஆச்சு. அவர் ரொம்ப நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவருக்கு. அவராலையும் வெளில சொல்ல முடியலை. அதுக்கப்புறம் பார்த்தேன், இதை எப்படியோ விட்டுட்டு போனால் பிரச்சனை பெருசாகும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு தான் நான் ஆகிறேங்கிற முடிவுக்கு வந்தேன். இல்லைன்னா நான் வந்திருக்க மாட்டேன். பொதுச் செயலாளராக இருந்து நான் கச்சா பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனால் இந்த பிரச்சனை உள்ளுக்குள்ளே புகஞ்சதுனால இதை தடுக்கிறதுக்கு ஒரு வழி இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணி தான் நான் ஒத்துக்கிட்டேன். அதுக்குள்ளே பன்னீர்செல்வத்துக்கு என்ன ஆச்சோ தெரியல. அவருக்கே தெரியும், எல்லாரையும் வச்சு ஒன்றா வச்சு தான் பேசுகிறேன். என்ன ஆயிடுச்சு, திடீர்னு போய் அம்மா சமாதியில் போய் உட்காந்துட்டார். போய் உட்காந்து தர்ம உத்தரவுட்டார். அது யாரோ சொல்லியிருக்காங்க, எல்லாருக்கும் புரியும். ஏதோ கேட்டு அவர் ஏதோ பண்ணிட்டார். கடைசியில் அதே இன்னை வரைக்கும் அவருக்கு சிக்கலாயிடுச்சு. அது வேற. ஸோ அதனால் இந்த மாதிரி ஆணிச்சு பிரச்சனை. அதுக்கப்புறம் எங்கள் கேஸு முடித்து நாங்களே மறந்துட்டோம். தீர்ப்புக்கு வெயிட் பண்ணுறோம். 1 வருஷத்துக்கு மேலே இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் போய் லெட்ரு கொடுத்துட்டேனா முதலமைச்சர்னு, கவர்னர் ஆளே இல்லை, வெளில போயிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அதுக்குள்ளே தீர்ப்பு வருது, சீக்கிரமாக வருது, 4 ஆண்டு சிறை தண்டனை அப்படின்னு வருது. நான் அதுக்கெல்லாம் பயப்படல. நான் அதுக்கு பயப்படல. என்னோட கவனம் பூரா என்ன இருந்தது, கவர்மெண்ட்டை கலைக்க விட்டுறக்கூடாது, நம்ம கவர்மெண்ட்டை உட்கார வச்சுட்டு போகணும். அந்த பொறுப்பு அதிகமாகிடுச்சு எனக்கு. அதனால் என்ன பண்ண, தீர்ப்பு வந்தது, 1 வாரம் டைம் கொடுக்க சொல்லு, எனக்கு இங்கே வேலையெல்லாம் இருக்குது, முடிச்சுட்டு வரணுன்னு. அங்கே டெல்லியில் உள்ள ஜட்ஜி என்ன சொல்லிட்டாரு, கொடுக்க முடியாது, நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு பெங்களூர் ஜெயிலுக்கு போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே என்ன பண்ணுறேன், உடனே எம்எல்ஏக்களை கூட்டி உட்கார வச்சு நான் பேச வேண்டியதெல்லாம் சொல்லி, இப்போ இருக்கிறார் இல்லையா, இவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தோம். நான் பேரை சொல்ல கூட விரும்பலை, எனக்கு வரமாட்டேங்குது. நல்லவங்கன்னா சொல்லுவேன், நல்லவங்க ஒரு சாதாரண ஆளாக இருந்தால் கூட சொல்லுவேன். இது சொல்கிற அளவுக்கு இல்லை. அதனால நான் வாயினால சொல்லலை, உங்களுக்கே புரியும் யாருன்னு. சரி, இவரை முதலமைச்சராக்குவோன்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பு காதில் கேட்டு 5 நிமிஷத்துக்குள்ளே நான் இந்த வேலையை பண்ணேன். அவர் உடனே என்ன சொல்கிறாரு, அம்மா கவர்னர்கிட்ட லெட்ரு கொடுக்குறப்ப நீங்களே எல்லார்ட்டையும் கையெழுத்து வாங்கி நீங்களே இருந்து கொடுங்கம்மா அப்படிங்கிறாரு. அதனால் உட்காந்து அம்மா ஃபோட்டோ வச்சு சத்தியம் பண்ண சொல்லி எல்லார்கிட்டையும் கடிதத்தை வாங்கி அதுக்கப்புறம் கொடுத்து நான் கையெழுத்து போட்டு கவர்னருக்கு அனுப்பிச்சி விட்டு மறுநாள் காலைல 11 மணிக்கு பெங்களூருக்கு போனேன். இதுதான் நடந்தது. அப்படியே 2-3 மாதம் போச்சு. அப்போ எல்லாம் இவர் எப்படி என்ன அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. அங்கே போனதுக்கப்புறம் 4-5 மந்திரிங்க வந்தாங்க என்னை பார்க்க. ஒரு 2 மாதத்துக்குள்ளே வந்தாங்க. எல்லோரும் பார்த்துட்டு பேசிகிட்டு இருந்துட்டு, அம்மா நீங்கள் சென்னை ஜெயிலுக்கே நம்ம மாற்றிக்கலாம், நீங்கள் ஏன் பெங்களூரில் இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அதில் செங்கோட்டையன் ரொம்ப கேட்டார் அதை. அம்மா இங்கே மாற்றிக்குவோம்,
நம்ம செக்ரட்டரி வந்து ஹோம் செக்ரட்டரி லெட்ரு கொடுத்து பெங்களூர் ஹோம் செக்ரட்டரிக்கு கொடுத்தா போகும், நம்மளுக்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருவாங்க, அதனால் நீங்கள் நம்ம ஊர் ஜெயிலுக்கு வந்துடலாம். நான் ஏதோ தெய்வாதீனமாக எனக்கு கடவுளே சொன்னிச்சு போல இருக்கு, இல்லைன்னா நான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருப்பேனாங்கிறதே கஷ்டம். அதனால் நான் யதார்த்தமாக சொன்னேன், இல்லை செங்கோட்டையன், நான் இங்கே இருக்கேன் பெங்களூர்லையே. நான் சொன்ன காரணம் வேறு என்னென்னா, நீங்கள் அரசாங்கத்தை நடத்தணும், திமுகவுக்கு சொல்கிறதுக்கு இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ நான் அங்கே வந்தேன்னா நீங்கள் ஆட்சி பண்ணுற இடத்துல உள்ள ஜெயிலில் நான் இருக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, சசிகலாவுக்கு இன்றைக்கி சாப்பாடு கேரியற போடுச்சும்பா. இந்த மாதிரி இன்னைக்கு கொண்டு போய் சொந்தக்காரவங்க போனாங்க, 40 நிமிஷம் தான் பார்க்கணும், அரை நாள் உட்காந்து பார்த்துட்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? வேண்டாம். நீங்கள் ஆக்கப்பூர்வமான வேலையை பாருங்கள். மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, நம்ம வேலையை பார்க்கணும். அதனால் வேணாம், நான் இங்கே இருந்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டான்னு சொல்லிட்டேன். அப்புறம் பின்னாடி போக போக தான் தெரிஞ்சிச்சு எனக்கு, நம்ம வேண்டான்னு சொன்னது தான் நல்லது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வச்சுட்டாரு. அது போகட்டும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பொதுக்குழுவே அதுக்கு தானே இருக்குது, நீக்கிறதுக்கு. அதனால் என்னென்னா உடனே ஒரு பொதுக்குழுவை கூட்டி என்னை நீக்கிறாங்க. நான் ஒரு முதலமைச்சராக உட்கார வச்சுட்டு போயிருக்கேன். அப்போ எப்படியாப்பட்ட ஆளாக இருக்கணும்? என்ன நீ வந்து ஒரு பேப்பரை தூக்கி போடுற மாதிரி போட்டால் எப்படி இருக்கும்? நான் எப்போதுமே கோபத்தை காட்டுறதே இல்லை, அதே தலைவரோட பழக்கம் அது. நான் தலைவர்கிட்ட ஒரு 3-4 வருஷம் பேசிக்கிட்டு இருந்திருக்கேன். அப்போ சொல்லுவார், அவர் சொல்கிறது ரொம்ப பதிஞ்சு போச்சு அப்போ எனக்கு. அதனால் நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு இருக்கக்கூடாது, அதனால் இதை விட்டு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, உள்ளர பார்த்தீங்கன்னா நான் வந்து வெளியில் சொல்லலை இது வரைக்கும், என் வீட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு தான் எனக்கு நடந்ததை இந்த பக்கம் உள்ள உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் சொல்லணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு இது தெரியணும் அப்படிங்கிற முடிவில் தான் இன்னைக்கு தான் நான் வாயை திறந்து இதை சொல்கிறேன். இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது என்ன நடந்தது. அங்கே உள்ளார பார்த்தீங்கன்னா டெய்லியே எனக்கு பிரச்சனை. இவர் இங்கே இருந்துக்கிட்டு அங்கே உள்ளவங்களோட பேசிக்கிட்டு ஆஃபீஸருங்களெல்லாம் கையில் போட்டுக்கிட்டு நான் உக்காந்தா தப்பு, அங்கே நின்னா தப்பு, இப்படி தான் அந்த ஜெயிலையும் நான் இருந்துட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இடையில வந்து என்னுடைய கணவருக்கு உடம்பு சரியில்லை, பார்க்கணுன்னு கேட்குறாரு, அதனால் வந்து பரவல் கொடுங்க, விடுப்பு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆஃபீஸருக்கு நம்ம வக்கீல் போய் லெட்ரு கொடுக்குறாரு. சாதாரணமாக எல்லாருக்கும் கொடுக்கறது 15 நாள் கொடுப்பாங்களாம். அதே போல் எனக்கும் 15 நாள் கொடுத்தாங்க. அந்த 15 நாள் கொடுத்துட்டு அந்த அம்மாவை ரெடியாகி வர சொல்லுங்கள், நீங்கள் அழைச்சிட்டு போங்க அப்படின்னாங்க. நான் வந்து எஸ்பி ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன். அப்போ எஸ்பி கேட்குறாரு, மெட்ராஸ்லேருந்து பதில் வரல எங்களுக்கு, எனக்கு அந்த ஊர் ஜெயில் தான் பரவல் கொடுக்கணும், அவங்க 15 நாள் கொடுத்துட்டாங்க, ஆனால் இங்கேருந்து பதில் வர மாட்டேங்குது, நம்ம உட்கார வச்சுட்டு போன அரசாங்கத்துலேருந்து பதில் வரல. என்ன வருது, கமிஷனர் பேசுகிறாரு. நான் நேராக உட்காந்துருக்கேன், அந்த எஸ்பி ஆஃபீஸ்லேயே உட்காந்துருக்கேன். அவர் ஃபோனில் ஸ்பீக்கர் ஃபோனை ஆன் பண்ணுறாரு, எனக்கு காதில்
அவரே என்ன நீங்களும் கேளுங்க என்ன இப்போ சொல்கிறாங்கன்னு. அங்கே கமிஷனர் மெட்ராஸ்லேருந்து என்ன சொல்கிறாரு, சார் 15 நாளுக்கெல்லாம் கொடுக்க முடியாது, நாங்கள் இங்கே போலீஸ் இது பர்மிஷன் கொடுக்கணும், 15 நாள் கொடுக்க முடியாது, 5 நாள் தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேலே கொடுக்க முடியாதுங்கிறார். அந்த இவர் கேட்குறாரு ஜெயில் சூப்பரண்டு, சார் ஜெயிலில் கொடுக்கறது நாங்கள் கொடுக்குறோம் 15 நாள், நீங்கள் எப்படி அதை வேண்டான்னு சொல்ல முடியும், நீங்கள் போலீஸ் பர்மிஷன் மட்டும் கொடுங்க. இல்லை சார் சிஎம்ஏ சொல்கிறாரு 5 நாளைக்கு மேலே கொடுக்க வேண்டான்னு, அதனால் நான் என்ன சார் பண்ண முடியும், நீங்கள் என்னை பற்றி ஆஃபீஸர்களுக்கெல்லாம் தெரியும் நியாயமாக இருப்பேன்னு, நீங்கள் சின்னம்மாட்டே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் சார், அவங்க ஒத்துக்குவாங்க சாருங்கிறார். நான் எதுக்கு உட்காந்துருக்கேன், சரி பரவாயில்லைங்க, அதிகாரி என்ன பண்ண முடியும், மேலே உள்ளவங்க சொல்கிறப்ப அதிகாரி ஒன்றும் பண்ண முடியாது, பரவாயில்ல 5 நாள் பரவாயில்ல நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அப்புறம் 5 நாள் கொடுக்குறாங்க. அடுத்தது நம்ம எங்கே தங்குறோன்னு கொடுக்கணும். நான் யதார்த்தமாக போயஸ்கான வீட்டில் இருந்தால் நான் ஜெயிலுக்கு போனேன், அதனால் நான் அந்த அட்ரஸே கொடுக்குறேன். உடனே அங்கேருந்து வருது இப்போ திருப்பி 14 கண்டிஷன், இந்த மாதிரி யாருக்கும் வந்தது இல்லையா, அவர் பார்த்ததே இல்லைங்கிறாரு சர்வீஸில். என்ன கண்டிஷன் வருது, நீங்கள் சொந்தக்காரவங்கள பார்க்கக்கூடாது, ப்ரெஸ்ஸை பார்க்கக்கூடாது, நேராக ஒரு வீட்டில் இருக்கீங்க, வீட்டிலேருந்து நேராக மருத்துவமனைக்கு போகலாம், மருத்துவமனையிலேருந்து நேராக வீட்டுக்கு தான் வரணும், வேறு எங்கேயும் வெளியிலே போகக்கூடாது, ஆஸ்பத்திரிக்கு போங்க வீட்டுக்கு வாங்க, ஆஸ்பத்திரிக்கு போங்க வீட்டுக்கு வாங்க, வேறு எங்கேயும் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் போயஸ்கார்டை வீட்டில் தங்கக்கூடாது, அது மெயின் கண்டிஷனில் வருது, தங்கக்கூடாது. அப்படி போயஸ்கார்டை வீட்டில் தான் தங்குவேன்னா இந்த 5 நாளையும் கேன்சல் பண்ணிவிடும் அப்படிங்கிறாங்க. நான் சரி உயிருக்கு போராடுறவங்கள போய் பார்த்தாகணும், சரி பரவாயில்ல என்னோட சொந்தக்காரவங்க வீடு ஒன்று இருக்குது, அங்கே நான் தங்குறேன், டி நகரில் தங்குறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒத்துக்கிட்டு போனேன். அதுக்கப்புறம் அவர் மறைஞ்சதுக்கு பிறகு தகவல் வருது, அதுக்கும் 15 நாள் கொடுக்க முடியாது, 10 நாள் தான் அப்படிங்கிறாங்க. பொதுவாக எங்கள் பக்கம்லாம் 15ஆம் நாள் தான் காரியம்லாம் பண்ணுவாங்க, ஆனால் வேறு வழி இல்லை, ஏன்னா எனக்கு கொடுக்கல, அதனால் 10ஆவது நாள் பண்ணிவிட்டு நான் அன்றைக்கே புறப்பட்டு பெங்களூருக்கு போனேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உட்கார வச்சவங்கள ஒரு பக்கம் முதுகுல ஒரு பக்கம் முன்புல எவ்வளவு ஈட்டியால் குத்துவாங்களோ அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. சரி இதெல்லாம் மீறி நான் திரும்ப வந்து விடுதலை ஆகி சென்னைக்கு வர்றேன். எல்லாரும் வந்து பார்த்தீங்க, வர்றப்ப கட்சி கொடி கட்டக்கூடாது, இது அம்மா சமாதிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கட்சி கட்டிய கழட்டுறது அப்படிங்கிறதுல தான் நான் வேற வண்டி மாற்றி வந்தேன். என்னை அரெஸ்ட் பண்ணணும், ஓசூர் தமிழ்நாடு பார்டர் வந்ததுமே என்னை அரெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுவும் எனக்கு செய்தி வந்துருச்சு. ஆனாலும் நான் வந்து கொடியை கழட்ட மாட்டேன், நான் வேற வண்டி மாற்றி நான் வந்துட்டேன். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த அளவுக்கு கட்சியில் யாரும் இருக்கக்கூடாது, கட்சியில் மூத்தவங்களாம் இருக்கக்கூடாது, எல்லாரையும் வெளில தள்ளணும். இதெல்லாம் என்ன போக்கு? இதனால் என்ன ஆகுது, கட்சியே வந்து சரிஞ்சு கீழே போயிட்டுருக்கு. அதுதான் உண்மை. இந்த உண்மையை எவ்வளோ நாளைக்கு மறைக்க முடியும்? மறைக்க முடியாது. அதனால் தலைவரும் சரி அம்மாவும் சரி எப்படி இந்த கட்சியை பார்த்துக்கிட்டாங்க. தலைவர் சொல்லுவார், கொள்கையா கட்சியாங்கிறப்ப ஒரு கட்டத்தில் அண்ணா சொன்னாராம், அதை சொல்லி ஒரு கடிதமே போட்டிருக்காரு.
என்ன சொல்கிறாரு, கொள்கை தான் முதல்ல, கட்சி ரெண்டாவது தான் அப்படின்ட்டார். அதனால் இவர் செய்கிறது எந்த விதத்துலேயும் நியாயம் கிடையாது. முதல்ல ஊர் ஜனங்க எப்படி மதிப்பாங்க, முதல்ல இவரை எப்படி மதிப்பாங்க, எப்படி நல்ல மனுஷன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், இது சரியாக வராது. இவரை பொறுத்த வரைக்கும் தான் இருக்கணும், கட்சி என்ன ஆனாலும் பரவாயில்ல, கட்சி தொண்டரை பற்றி தூளியும் நினைக்கல. கீழே கிளைக்கழகத்திலேருந்து ஆரம்பித்து மேல்மட்டம் வரைக்கும் யாரையும் இவர் திருப்திப்படுத்தலை, இவர் தன் போக்கையும் மாற்றிக்கலை. அப்படிங்கும்போது நானும் 9 ஆண்டு காலம் 9 ஆண்டு காலம் இது எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு, இல்லை ஒரு கட்சி இது, நம்ம தனிப்பட்ட முறையில் ஒருத்தங்க மேலே கோவங்கிறதுனால நம்ம அப்படிலாம் நடந்துக்கக்கூடாது, எப்படியாவது கட்சியை ஒன்று இணைக்கணும் அப்படிங்கிற நிலையில தான் நான் என்னோட அந்த 9 ஆண்டு காலமும் போயிருக்கு. நான் நினச்சிருந்தா அப்பயே எதுவும் பண்ணியிருக்க முடியும். நான் அந்த மாதிரி செய்யலை. காரணம் என்னன்னா, தலைவரையும் அம்மாவும் நினச்சி இது இப்படி மாதிரி செய்யக்கூடாது. சரி, 21 தேர்தல் வருது. 21 தேர்தலில் சொல்கிறாரு, இப்போ உடனே எதுவும் பண்ண முடியாத நேரம், அதனால் இந்த ட்ரிப்பு இருக்கட்டவங்க நாங்கள் முதல்ல பார்க்குறோம். சரி, ரைட்டு, அதுக்கும் சரி, நீங்கள் பாருங்கள், ஜெயிங்க, நல்லதுதான் அப்படின்னு சொன்னேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 முறை தேர்தலில் தோல்வியை மட்டும்தான் பார்த்துருக்கோம், வெற்றி பெறலை. அதனால் எதிர்கட்சிகள் எப்படி இருக்குது, மோசமாக இருக்குது. ஏதாவது நல்லா ஆட்சி பண்ணுதா, பண்ணலை. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் நம்மளுக்கு கொடுக்குற ஆதரவை என்றைக்கும் அவங்க மனசுலேருந்து எடுக்கலை. ஆள் சரியில்லை, அப்போ அவங்க வேறு மாதிரி நினைக்கிறாங்க, இன்னும் திருந்தலையே அப்படிங்கிற நினப்புக்கு போகிறாங்க. இப்போ அம்மா இருந்தாங்க, அம்மாவை எத்தனை முறை 13 கேஸ் போட்டாங்க. 13 கேஸில் 12 கேஸில் நாங்கள் விடுதலையானோம். இந்த ஒரு கேஸு தான் கடைசியில் இருந்தது. அந்த கேஸையும் நாங்கள் சாதாரணமான கேஸ் தான் அது. இதில் இப்படிலாம் ஆகிறதுக்கே வாய்ப்பே இல்லை. இதில் கருணாநிதி என்ன பண்ணார், அப்போவே ரொம்ப சூட்சமமாக பண்ணார். அரசாங்க பதவியில் இல்லாத என்னையும் அதில் சேர்த்து இவ தான் கூட இருந்துக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, அதனால் இவளையும் இந்த கேஸில் சேர்த்துடணும்னு தான் 96 சேர்த்தது. அதுதான் இப்படி நடந்தது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், சட்டமோ அதிகாரமோ கொடுக்கிற தீர்ப்பை விட மக்கள் கொடுக்கிற தீர்ப்பு தான் மகத்தானது. அதை தமிழ்நாட்டு மக்கள் அம்மாவுக்கு தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. நீ என்னதாக நீ அம்மா மேலே தண்டனைன்னு சொன்னாலும் திருப்பி வெற்றி பெற்று திருப்பி ஜெயிக்கிறாங்க அம்மா. அதனால் தமிழ்நாட்டு மக்கள் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அதனால் அவங்க என்றைக்கும் நம்மளை விடமாட்டாங்க. தொடர்ந்து உரையாற்றிய புரட்சி தாய் சின்னம்மா, அம்மா மறைவுக்கு பின்னர் அமைதியாக இருந்தது போல் இனியும் இருந்தால் அது கழக தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் செய்யும் துரோகமாகிவிடும் என்பதால் ஏழை எளிய மக்களுக்காகவும் எதிரிகள் துரோகிகளை வேறறுக்கவும் புதிய கட்சி துவங்குவது என்ற ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்திருப்பதாக புரட்சித்தாய் சின்னம்மா அறிவித்தார். கழக கொடியை அறிமுகப்படுத்திய புரட்சித்தாய் சின்னம்மா, களம் காண்போம், புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி அம்மாவின் பொற்கால ஆட்சியை அமைப்போம் என்று சின்னம்மா சூளுரைத்தார். வீரத்தின் அடையாளமான
தெற்கு சீமையில் இந்த அறிவிப்பை வெளியிடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாகவும் புரட்சி தாய் சின்னம்மா பெருமிதம் தெரிவித்தார். இப்போ இந்த மண்டையில் தான் இந்த முடிவை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என் மனசில் உள்ளதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன், எல்லாத்தையும் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. இப்போ என்ன நினைக்கிறேன், இந்த சமயத்தில் நான் பேசாமல் இருந்தேன்னு வச்சுங்க, நான் இந்த மாதிரி 9 வருஷம் இருந்த மாதிரி தொடர்ந்து இருந்தேன்னா புரட்சி தலைவி அம்மாவுடைய வழிவந்த கழக தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நான் செய்கின்ற பெரிய துரோகம் ஆயிடும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்திருக்கேன். தமிழகத்திற்காக, தமிழகத்தில் உள்ள மக்களுக்காக, நம் கழக தொண்டர்களுக்காக புதிய களத்தை காணப்போகிறோம். ஒரு புதிய கட்சியை ஆரம்பிக்க போகிறோம். இது ஒரு திராவிட கட்சியாக பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் வழியில் ஏழை எளிய சாமானிய மக்களுக்கான ஒரு கட்சியாக, எதிரிகளையும் துரோகிகளையும் வேறறுக்கின்ற ஒரு கட்சியாக இது செயல்படும். நமது கட்சியின் கொடியை இங்கே அறிமுகப்படுத்துவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இது கருப்பு, வெள்ளை, சிவப்பு வண்ணத்தில் பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் உருவத்தை தாங்கி நிற்கின்ற ஒரு கொடியாக பட்டொளி வீசி பறக்கும். கட்சியின் பெயரை மட்டும் விரைவில் அறிவிக்கிறேன். இதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமில்லை என்பதை அனைவருக்கும் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். களம் காண்போம், நம் இருவரும் தலைவர்களின் பொற்கால ஆட்சியை அமைப்போம். இந்த கொடியை இங்கே அறிமுகப்படுத்தியதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. தெற்கு சீமையே வீரத்தின் அடையாளம்தான். இந்த பெருமைக்குரிய மண்ணில் எனது முடிவை அறிவித்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஜாதி மத பேதமற்ற தலைவர்கள் வாழ்ந்த இடம். மாவீரன் புலித்தேவன், அவருக்கு துணையாக ஒண்டி வீரன் வெண்டி காலாடி, அதே போல வீரமங்கை வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள் அவருக்கு துணையாக, உடையாள் படைக்கு குயிலி. அந்த அம்மாவை பொறுத்தவரை ஜாதி மதம் பார்க்கவில்லை, பூலித்தேவனை பொறுத்தவரையும் ஜாதி மதம் பார்க்கவில்லை. வீரமங்கை வேலு நாச்சியார் 8 வருடம் காத்திருந்து வெள்ளையனை வென்றார். அவருக்கு உறுதுணையாக மைசூர் சுல்தான், ஹைதராபாத்தில் ஹைதர் அலி கூட இருந்தார்கள். யாரும் ஜாதி மதம் பார்க்கவில்லை. அதே போல வீரபாண்டிய கட்டபொம்மன் வெள்ளையனை வெளியேற்ற அவர் பட்ட பாடு. இங்கேயும் ஜாதி மதம் வரவில்லை. அதே போல வ.உ. சிதம்பரனார், அவரும் தெற்கு சீமைக்கு சொந்தக்காரர். அவரை பொறுத்தவரை வெள்ளையனால் மட்டும்தான் கப்பல் ஓட்ட முடியுமா, நானும் வியாபாரம் செய்து காட்டுகிறேன்னு செய்து காட்டியவர். அவர் வழி தொட்டு வந்தவர்கள் பசும்பொன் ஐயா அவர்கள்,
பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், இவர்களெல்லாம் வந்த மண் இது என்பதால் வீரத்தின் அடையாளமாக இந்த இடத்தில் சொல்வதுதான் சரியாக இருக்கும் என்று இந்த இடத்தை தேர்வு செய்தேன். தலைவர் சொன்னார், என்றும் நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை, இது அறிஞர் அண்ணா எழுதி வைத்த ஓலை என்ற புரட்சி தலைவரின் பாடல் வரிகளுக்கு ஏற்ப நாளை நமதே வெற்றி நிச்சயம். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.